சென்னையை அடுத்த முடிச்சூரில் தனியார் நிறுவன ஊழியர் வீட்டில் 40 சவரன் நகைகள் மற்றும் 1.5 லட்சம் ரூபாய் ரொக்கத்தை கொள்ளையடித்த நபரை போலீசார் தேடி வருகின்றனர். மன வளர்ச்சி குன்றிய தங்களது குழந்தையின் எதிர்கால நலனுக்காக சேர்த்து வைத்த நகைகளை திருப்பித் தருமாறு கொள்ளையனுக்கு நகையை இழந்தவர்கள் கண்ணீர் மல்க வேண்டுகோள் விடுத்துள்ளனர். இதுகுறித்த மேலும் விவரங்களை செய்தியாளர் வசந்த் வழங்க கேட்கலாம். வசந்த், வணக்கம். விவரங்களை சொல்லுங்க. வணக்கம். முடிச்சூர் பகுதியில் வீட்டின் பூட்டை உடைத்து 40 சவரன் நகைகள் மற்றும் 1.5 லட்சம் ரூபாய் பணமானது கொள்ளையடிக்கப்பட்டுள்ளது. அதாவது சென்னை தாம்பரம் அடுத்த முடிச்சூர் லிங்கம் நகர் பகுதியை சார்ந்தவர் பாலாஜி. இவர் உரகடத்தில் உள்ள தனியார் நிறுவனத்தில் பணிபுரிந்து வருகிறார். அவர் வேலைக்காக சென்றிருந்த பொழுது அவரது மனைவி மகேஸ்வரி வீட்டை பூட்டிவிட்டு தனது மகளை வீட்டின் அருகே உள்ள டியூஷன் சென்டருக்கு அழைத்து சென்றிருந்தார். அவர் ஒரு ஸ்பெஷல் சைல்டு என்பதால் டியூஷன் முடியும் முறை அவருடனே இருந்துவிட்டு டியூஷன் முடிந்த பிறகு வீட்டிற்கு திரும்புவது வழக்கம். அதுபோல் வீட்டிற்கு டியூஷன் முடிந்து வீட்டிற்கு திரும்பிய பொழுது வீட்டின் பூட்டு உடைக்கப்பட்டு பீரோவும் திறந்திருந்தது கண்டு அச்சமடைந்தார். அவர் உடனடியாக பீரோவை பார்த்த பொழுது அதிலிருந்த 40 சவரன் நகை மற்றும் 1,50,000 ரூபாய் பணம் காணாமல் போயிருந்தது கண்டு அதிர்ச்சி அடைந்தார். இது தொடர்பாக திருத்தாங்கரணை குற்றப்பிரிவு போலீசாரிடம் புகார் அளிக்கப்பட்டது. புகாரின் அடிப்படையில் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்ட காவல்துறையினர் சந்தேகத்திற்கு இடமான சிசிடிவி ஒன்றையும் இருசக்கர வாகனத்தில் அவர் அந்த நேரத்தில் அங்கிருந்து கடந்து செல்லும் முறையும் சிசிடிவி காட்சிகளையும் கைப்பற்றி அதை தொடர்பாக விசாரணையை மேற்கொண்டு வருகின்றனர். மேலும் இது குறித்து மகேஸ்வரி கூறும் பொழுது சிறப்பு குழந்தையின் எதிர்காலத்திற்காக சேர்த்து வைக்கப்பட்ட நகையை கொள்ளையடித்தவர்கள் தயவு செய்து கொடுத்து விடுங்கள் என கண்ணீர் மல்க பேட்டியும் அளித்துள்ளார். அது மட்டுமின்றி இந்த பெருங்குளத்தூர் பகுதியில் தொடர் கொலை சம்பவங்கள் நடைபெற்று வருகிறது. தற்சமயம் இந்த சிசிடிவி காட்சிகளை ஆதாரமாக வைத்து திருடிவிட்டு சென்ற கொள்ளையினை தீவிரமாக தீர்த்தாங்கரணை குற்றப்பிரிவு காவல்துறையினர் தேடி வருகின்றனர். ஹேண்ட் ரைட்டிங் கிளாஸுக்காக என் பொண்ணை மே 1 இருந்து பெருங்குளத்தூர்ல சேர்த்து விட்டு இருந்தேன். டெய்லி 9:40 ஓலா புக் பண்ணி தான் போயிட்டு வந்துட்டு இருந்தேன். நேத்தும் அத மாதிரிதான் 9:40 தான் ஓலா புக் பண்ணேன். போயிட்டு கொஞ்சம் சூப்பர் மார்க்கெட் போயிட்டு திரும்ப வந்து பார்த்தா வீடு ஓப்பன்ல இருந்தது. பூட்டு போட்டு ஓப்பன் பண்ணி சாவி போட்டு பார்த்தா அது தொக்கவே முடியல. திரும்ப கொஞ்சம் அழுத்தி பார்த்தா கதவே ஓப்பன்ல இருந்தது. போய் பீரோ ஓப்பன் பண்ணி பார்த்தா பீரோல இருந்த எதுவுமே இல்லை. கேஷ், நகை மட்டுமே 40 பவுன் என்னோட ஸ்பெஷல் கிட் அவளோட ஃபியூச்சருக்காக லாக்டவுன்ல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து வச்சது. அவளை நார்மல் ஸ்கூல் கூடமே கிடையாது, ஸ்பெஷல் ஸ்கூல்ல போட்டிருக்கோம். அதுக்காக சேர்த்து வச்சது. யார் வந்து எடுத்துட்டு போனாங்கன்னே தெரியல. தயவு செஞ்சு எடுத்தா கொடுத்துருங்க. தயவு செஞ்சு கண்டுபிடிச்சு தாங்க. இது எனக்கு குடும்பம் இல்லை, என் பொண்ணு ஃபியூச்சருக்காக நான் சேர்த்து வச்சுட்டு இருக்கேன். தயவு செஞ்சு யாரா இருந்தாலும் எடுத்தா கொடுத்துருங்க. அவங்களுக்கு அது மட்டும் தான் எனக்கு என்று கேட்கும். நார்மல் ஸ்கூல் கூடமே இல்ல, ஸ்பெஷல் ஸ்கூல்ல போட்டு நான் படிக்க வச்சுட்டு ஒன்னொன்னையும் அவ கூடயே போயிட்டு வந்துட்டு இருக்கேன். 5 வருஷமா அவ கூட ஓடிட்டு வந்துட்டு இருக்கேன். வீட்டுல கூடமே நான் இல்ல. என் பேர் மகேஸ்வரி. நான் ஹேண்ட் ரைட்டிங் கிளாஸுக்காக என் பொண்ணை மே 1 இருந்து